மரணம் இல்லா பரலோகம் அல்ல, மரணம் இல்லா பூமி. Thy will be done in the earth as it is in heaven. சொல்லுங்க, உம்முடைய ராஜ்யம் வருவதா. சார், ஃபர்ஸ்ட் ஜெபமே ராஜ்யம். The first prayer point. இயேசு சொல்லிக் கொடுத்த முதல் ஜெப குறிப்பு. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஆமென். அப்பனா என்ன? அவர் ஒரு ஆட்சி பீடத்தில், ஒரு கண்ட்ரியில, ஒரு நாட்டில் சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக. இதெல்லாம் அவரை பிரைஸ் பண்றது. ராஜாவே நீ வாழ்க, ராஜாவுக்கு வாழ்க சொல்றது. ஆனா முதல் கோரிக்கையே உமது ராஜ்யம். Thy kingdom come. அப்பனா கடவுளுடைய நோக்கம் பூமியை அழிச்சு பரலோகத்துக்கு கூட்டு போறது இல்ல, பூமியை பரலோகம் போல மாத்துறது. உமது ராஜ்யத்துக்கு நான் வருவேனாக, அது இல்ல, உமது ராஜ்யம் வருவதா. ஆமென். சிலுவை கல்லன் சொன்னான், உங்க ராஜ்யத்தில் வரும்போது என்ன, எப்படியாவது உங்க ராஜ்யத்துக்குள்ள நான் வந்துடணும். அது ஒரு ரொம்ப வருஷம் ஒரு கிறிஸ்தவம் அதுக்குள்ளதான் இருந்தது. எப்படியாவது ராஜ்யத்துக்குள்ள போயிடணும், ராஜ்யத்துக்குள்ள போயிடணும், ராஜ்யத்துக்குள்ள போயிடணும். ஆனா இயேசு சொன்னது, நீ ராஜ்யத்துக்குள்ள போறது இருக்கட்டும், ராஜ்யம் இங்க வருது. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. Amen. The earth is a colonization of heaven. Amen. பரலோகத்தினுடைய ஒரு ஒட்டுமொத்த பிரதிபலிப்பாய் இந்த பூமி இருப்பது கடவுளுடைய திட்டம். அப்போ மரணம் இல்லா பரலோகம் அல்ல, மரணம் இல்லா பூமி. வியாதி இல்லா பரலோகம் அல்ல, வியாதி இல்லா பூமி. தரித்திரம் இல்லா பரலோகம் அல்ல, தரித்திரம் இல்லா பூமி. As it is in heaven. ஆமென். இந்த பூமியை பார்த்தா, பரலோகத்தையும் பூமியும் உங்ககிட்ட காட்டும் போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா, the deal done, the deal done, வேலை முடிஞ்சிச்சு. ஆமென், ஆமென், ஹalleluya.